வெல்கம் பேக் டு பெல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைசூர் vlog சீரீஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலேயிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜா சீட்டுன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அண்ட் இது ஏன் ராஜா சீட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்டன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கார்டனில் அவரோட குவீனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வருவார். சன்ரைஸ், சன்செட், அப்புறம் இங்கே இருக்க மவுண்டன்ஸ், வேலிஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வருவார். ஸோ இதனால தான் ராஜா சீட்டுன்னு அதுக்கு பேர் வந்தது. செகண்டாக நாங்கள் எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாரே எலிஃபண்ட் கேம்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எலிஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், பட் திருப்பியும் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம் நாங்கள். ஸோ நாங்கள் வெயிட் பண்ண இடத்துலேருந்து எலிஃபண்ட் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு நடுவில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டால் தான் போகணும். ஸோ அதனால தான் நாங்கள் போட்டில் போகணும். ஸோ போட்டில் தான் போயிட்டுருக்கோம். தண்ணிலாம் ரொம்ப கிட்ட வந்தது, லைக் சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் போட்டில் போகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் நாங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் கை விட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே நிறைய எலிஃபண்ட்ஸ் இருந்தது. சொல்லப்போனால் ஒரு எலிஃபண்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சு கூட இவங்க கூப்பிடுறாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock நாங்கள் போய் ரீச் ஆனோம். அங்கே லைன் ரொம்ப பெருசாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த லைனெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறதுக்கு உள்ளே 5:15 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு எல்லா எலிஃபண்ட்டையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு எலிஃபண்ட்ஸையும் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ போதில் இந்த எலிஃபண்ட்டையும் உள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் அது எல்லாமே பார்த்தோம். மற்ற டைம்லலாம் எலிஃபண்ட்ஸ் அந்த கேஜ் மாதிரி இருக்கும், ஃபென்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இருட்டு ஆகிற சமயத்தில் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த துபாரே எலிஃபண்ட் கேம்ப் 6 o'clock க்ளோஸு. ஸோ நாங்கள் 5:45 கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்த வழியாக போட்லேயே திரும்பி போகிறோம். இப்போ நம்ம எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிசார்கதாமா அப்படின்ற ஒரு குட்டி ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அந்த பாலத்து மேலே தான் நம்ம நடந்து போகணும். இங்கே நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது, கீழெல்லாம் தண்ணியாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது போட்டிங் கூட போகிறாங்க இந்த இடத்துல சில பேர்லாம். ஸோ நாங்கள் நடந்து போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன். நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டியர் இருக்குது இங்கே. ஸோ நான் காட்ட பாருங்க கிட்ட. ஸோ 2 தான் நான் வீடியோ எடுக்கும்போது வந்துச்சு. ஸோ நான் கேமரா கட் பண்ணிட்டு உள்ளே வச்சதுக்கப்புறமா நிறைய டியர் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நடந்துட்டு வந்தேன். அங்கே ஜிப்லைன் இருந்தது. ஸோ எல்லோரும் என்னை ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணேன். நீங்களே அதை பாருங்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த மாதிரி நீ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
அப்பனே முருகா. அப்பாடா. Like, share and subscribe.